கிடைக்கும் டுடே ப்ரோமோ இப்போ அங்கே எல்லாருமே வீட்டை விட்டு நம்ம போயிடணும் என்று சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது ரோகிணி இருந்துட்டு நம்ம போயிட்டு அங்கே சின்னமணியோட பையன்கிட்ட நம்ம போயிட்டு பேசலான்ட்டு சொல்லிட்டு போகிறாங்க. ப்ளீஸ் எனக்கு ஒரு முறை இங்கே இந்த வீட்டை மீட்டு தாங்கன்ட்டு சொல்லிட்டு ரொம்பவே கெஞ்சி காலில் விழுந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறாங்க. அதெல்லாம் கிடையாது, நீங்கள் பணத்தை தந்ததான் நான் உங்களுக்கு இந்த வீட்டை தர முடியும்ன்ட்டு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ ரோகிணி இருந்துட்டு நான் எங்கே போயிட்டு இந்த பணத்தை கேட்பேன்ட்டு தெரியலேன்ட்டு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ரோகிணி இருந்துட்டு அவங்க தெரிஞ்ச ஃப்ரெண்டு எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணடி இருந்தாங்க. என்னடின்றாங்க, எனக்கு ஒரு 30 லட்ச ரூபாய் வேணுன்றாங்க. என்ன திடீர்னு இவ்வளோ காசுன்றாங்க. ஆமாம், எனக்கு வேறு வழி இல்லைன்றாங்க. ப்ளீஸ் எனக்கு தாண்டா சொல்லிட்டு சொல்கிறாங்க. தெரியல, இவ்வளோ எல்லாம் பணம் என்கிட்ட கிடையாதுன்றாங்க. உடனே ஒரு பக்கம் மீனாவும் முத்துவும் அவங்க அம்மாவோட வீட்டை பத்திரத்தை வச்சு அந்த பணத்தை வாங்கிட்டு வராங்க. அப்பா பணத்தை கிடைச்சிருச்சுப்பான்றாங்க. என்னப்பா சொல்கிறேன்றாங்க. ஆமாப்பான்ட்டு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மீனாவோட அம்மா பத்திரத்தை தந்தாங்க, அதை வச்சு அந்த பணத்தை வாங்கிட்டு வந்திருக்கேன்றாங்க. இதை கேட்டு எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாகிறாங்க. அதோட இந்த ப்ரோமோ முடிச்சிருக்காங்க.